Vivo அவங்களோட X சீரிஸில் இப்போ புதுசாக X300 Pro அண்ட் X300ன்னு சொல்லிட்டு 2 ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் X300 Pro எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் X200 சீரியஸ்க்கும் சரி X300 சீரியஸுக்கும் சரி பெரிய டிஃப்ரென்ஸ் இது இல்லை. ரெண்டுமே அதே டிசைன் தான் இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கும்போது டிசைன் சிம்பிளாக பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். X300 Proவோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.78 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேங்கிறது உங்களுக்கு LTPO AMOLED. இது வந்து BOEயோட Q10+ அப்படிங்கிற வேரியண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. LTPO அப்படிங்கிறனால எங்கள் ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு 1Hzலேருந்து 120Hz வரைக்கும் சேஞ்ச் ஆகிற வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்விட்ச் ஆகிறதுனால உங்களுக்கு பேட்டரி பேக்கப்புமே இன்னும் பெட்டராக இருக்கும். அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேக்கு 10 பிட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே உங்களுக்கு DCI P3 கலர் கேமரா சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஸ்பிளே ஒரு கர்வ் டிஸ்பிளே கிடையாது, ஃப்ளாட் ஸ்க்ரீன் தான். அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 452 பிக்சல்ஸ் per inch. ஓரளவுங்கள ஷார்ப்பான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8:1 அப்படிங்கிற அளவுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek Dimensity 9500 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கரண்ட் டேட்டில் MediaTek Dimensityயோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் இந்த 9500 SoC. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 16GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷனும் அண்ட் 1TB வரைக்கும் உங்களுக்கு UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நல்ல ஃபாஸ்ட்டான RAM அண்ட் ROM கொடுத்துருக்கனால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பெட்டராக இருக்கும். அண்ட் கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த ப்ராசஸர்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். எந்த வித லாகும் இல்லாமல் உங்களால் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட மெயின் யூனிக் பாயிண்ட் இதோட கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி ஷூட்டர் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYT-828 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. இந்த ப்ரைமரி சென்சரோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.57 அண்ட் சென்சார் சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1/1.28 இன்ச்சஸ்க்கான பெரிய சென்சார். விவோ இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த சென்சார் உங்களுக்கு கிம்பல் கிரேட் மெயின் கேமரா யூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிம்பல் எடுத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விவோவில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. செகண்டரி சென்சார் 200 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட ஐசோசெல் HP பெரிஸ்கோபிக் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1/1.14 இன்ச்சஸ்க்கான பெரிய சென்சார். அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f2.67 அண்ட் தேர்ட் சென்சார் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட JN1 சென்சார். இது வந்து ஒரு அல்ட்ரா வைட் ஷூட்டர். அடிஷ்னலாக இங்கே ஜெய்ஸோட கொலாபரேட் பண்ணி உங்களுக்கு 2.35Xக்கான டெலஃபோட்டோ கன்வெர்ட்டர் ஆக்சசரிஸும் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கேயும் 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இங்கே சாம்சங்கோட JN1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே விவோ இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா V3+ம் சரி VS1 இமேஜிங் ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் இமேஜோட போஸ்ட் ப்ராசஸிங்காக இருக்கட்டும் இல்லை ஏஐக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே இன்னுமே பெட்டராக இருக்கும்னு சொல்லி விவோ கிளைம் பண்ணுறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் டிவைஸ் நம்ம கையில் வந்தோடனே செக் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6510 mAhக்கான பேட்டரி. இந்த சிலிக்கான் கார்பன் பேட்டரி தான். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 90 வாட்ஸ்க்கான ஒயர்டு சார்ஜிங்கும் அண்ட் 40 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே அடிஷ்னல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனில் அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. கூடவே X-ஆக்சஸ் லீனியர் மோட்டர் இருக்குது. Wi-Fi 7 சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கிறனால இங்கே IP68க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் USB வெர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா USB உங்களுக்கு 3.2 Gen 1 Type-C போர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோவோட ஓன் UIயான OriginOS version 6 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு சைஸ் வந்து உங்களுக்கு 7.99 mm திக்னஸ் அண்ட் வெயிட் உங்களுக்கு 226 grams. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் குளோபல் மார்க்கெட்ஸ்லையும் சரி இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வருவாங்க. சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 65,900 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டாப் வேரியண்ட் உங்களுக்கு 83,300 rupeesக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா லான்ச் ஆகும்போது இதை விட அதிகமாக தான் இருக்கும். இந்த ப்ரைஸில் லான்ச் பண்ண மாட்டாங்க. இந்தியா லான்ச் ஆகும்போது எப்படியும் ப்ரோ வேரியண்ட் உங்களுக்கு ஒரு 90,000லேருந்து 1,00,000 rupeesக்கு லான்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஹார்ட்வேர் வேணும், அது கேமரா சென்ட்ரிக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு கன்சிடர் ஆகலாம்.
இந்த ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.